ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். இயக்குனர் பாலா அவர்கள் கிட்ட நீங்க ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல தளபதி வரும்போது எல்லாரும் ஏந்து நிக்கிறப்போ நீங்க மட்டும் அந்த பக்கம் திரும்பிட்டு கால் மேல கால் உட்காந்து இருப்பீங்களே, அது எதர்ச்சியா நடந்ததா இல்ல தளபதியை இன்சல்ட் பண்றதுக்காக பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு அது முழுக்க முழுக்க என்னோட கவனக்குறைவால நடந்துச்சு. பட் அப்படி பார்த்தாலுமே தளபதி என்னோட ரொம்ப சின்ன பையன். அவரு வரும்போது நான் எழுந்து நிக்காது ஒன்றும் தவறு இல்லை. பட் சும்மா ஒரு மரியாதைக்காக ஏந்து நின்று இருக்கலாம். பட் அது என்னோட கவனக்குறைவு தான். மற்றபடி பர்பஸ்ஃபுல்லாலாம் நான் பண்ணல. அதுலயும் தளபதியா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஒரு தடவை ஃபேமிலியோட அவர் அண்ட் அவர் மனைவியை மீட் பண்ணும்போது என்னோட குழந்தை சடனா போயிட்டு தளபதியோட மடியில எழுந்து உக்காந்துருச்சு. ஏன்னா குழந்தைக்கு யாரு என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் அப்போ அவரு என்னோட குழந்தையோட செல்ஃபி எடுக்கிறதுக்காக கேமராவை எடுத்துட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணி என்ன பார்த்துட்டு உங்க குழந்தையோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டா, அதனால எனக்கு ரொம்பவே அவரை பிடிக்கும். அவரு எதுக்கு நான் இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்க போறேன். அது ஒரு சில பேரால அது நியூஸா ஆக்கப்பட்டுச்சு, அவ்வளவுதான். மற்றபடிலாம் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஓப்பனா பேசியிருக்காரு. பாலா அவர்கள் கிட்ட இருந்து இந்த கிளாரிபிகேஷன் கேட்கறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா பாலா அவர்கள் இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கற மாதிரியான ஒரு கேரக்டரே இல்ல. ஆமா ஏந்திருக்கல அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு தான். அவரு இதுக்கு ப்ராப்பரா விளக்கம் கொடுத்து தளபதியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியம். அண்ட் சும்மா இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. அண்ட் இன்னொரு பக்கம் தளபதி 69 படத்துக்கு அப்புறம் தளபதியும் படம் பண்ண போறது இல்ல. அப்படி பண்ணா கூட பாலா அவர்கள் கூட ஒர்க் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால பாலா அவர்களுக்கு தளபதி மேல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. அப்பவும் இதை ஷேர் பண்ணிருக்காருன்னா அப்ப இதுதான் நிஜமா நடந்திருக்கும். ரொம்ப வருஷமா இருந்த கான்ட்ரவர்சி இப்ப கிளியரா இருக்கு. அண்ட் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா விடாமுயற்சியோட வணங்கன் படமும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ட்ரெய்லரும் நல்லா தான் இருக்கு. வணங்கன் படம் ப்ராமிசிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜெயிக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு தமிழ் சினிமா ரசிகனா பாலா அவர்கள் திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சேது பிதாமகன்லாம் மாஸ்டர் பீஸ். அதுவும் 90sல கலக்கிட்டு இருந்த மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் இப்போ ஃபார்ம் அவுட். இவராவது பழைய மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாரான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்காம இருக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.